நீங்க ஏர்லியர் 2K கிட்ஸா வளர்ந்தவங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான். அண்ட் திஸ் இஸ் நந்து. வெல்கம் பேக் டு குறவா பேசுவோம். பிகாஸ் நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்த சில விஷயங்கள் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியவே புரியாது. அந்த காலத்துலலாம் ஸ்மார்ட் போன் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஆனா சம்மவ் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்ல. ஸோ வாங்க சைல்ட்ஹுட்டுக்கு ஒரு சின்ன ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு வருவோம். பவர் கட் ஆனா வீட்டில் எந்த வேலையும் நடக்காது, யாருமே வேலையும் செய்ய மாட்டாங்க. ஃபேன் நின்றுடும், டிவி ஆஃப் ஆயிரும், எல்லாருமே வெளியில வாசல்ல வந்து இருப்போம். அண்ட் அந்த மாசம் உள்ள ஸ்டோரி எல்லாமே அந்த படிக்கட்டில் வச்சுதான் எல்லாருமே பேசிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து சவுண்டு போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கும் ஆசை வரும், நம்மளும் போய் விளையாடுவோம், ஜாலியா இருக்கும். அந்த கரண்ட் இல்லாத டைம் நம்ம சவுண்டு போட்டாலும் வீட்டில் திட்டு விழும். ஏன்னா எல்லா இடமே சைலண்டா இருக்கும்போது நம்ம சவுண்டு மட்டும் பயங்கரமா இருக்கும்ல. அமைதியோ அமைதி. டிவி ரிமோட்டுக்கு வேண்டி சண்டை போட்டிருக்கீங்களா? அதாவது டிவி வீட்டில் ஒன்று தான் இருக்கும், ரிமோட்டும் ஒன்று தான் இருக்கும். ஆனால் சண்டை போடுறதுக்கு மட்டும் 2, அதுவும் கசின்ஸ் வந்துட்டாங்கன்னா 4 பேரை சண்டை போட்டுட்டு இருப்போம். எனக்கு கிரிக்கெட் பார்க்கணும், எனக்கு கார்ட்டூன் பார்க்கணும், அண்ட் எனக்கு சீரியல் பார்க்கணும்னு அம்மா ஒரு சைடு, எல்லாருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்தில் சைலண்டாக ஒரு ஆள் வருவார். அதான் நம்ம அப்பா. வந்த உடனே எந்த ஒரு கான்வர்சேஷனும் இருக்காது, ரிமோட் தன்னாலே அவருக்கு கையில போகும். அண்ட் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு காமெடியை போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவரை திரும்பி பார்த்தா அவர் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. ஆனா ரிமோட்டை மட்டும் கையிலே இருத்தி பிடிச்சு வச்சிருப்பாரு. கார்ட்டூன் நெட்வொர்க் போகோ டைம். ஸ்கூல் விட்டு வீட்டு வந்த உடனே பேக் தூக்கி ஒரு கார்னர்ல போட்டு அந்த நாத்தம் பிடிச்ச சாக்ஸை கூட கலத்தாம கார்ட்டூன் சேனல் தான் நம்ம வைப்போம், இல்லைன்னா போகோ. கார்ட்டூன் நெட்வொர்க்கு, போகோ, ஜெட்டிக்ஸு, நிக்லோடியன் சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் உலகத்துக்குள்ளேயே நம்மளே போயிடுவோம். ஏன்னா அந்த கார்ட்டூனில் வர நமக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த டேயில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு அந்த டே ஃபுல்லுமே என்ன ஆனாலும் கவலை இல்லைன்னு கார்ட்டூன் முன்னாடி டிவி முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது வரைக்கும் கிடைச்சது இல்லைல்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறேன். சம்மர் ஹாலிடேஸ் ஈக்குவல் டு ஹெவன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த டைம்லலாம் நமக்கு வெக்கேஷன் வந்தா ஸ்கூல் லீவ் மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஃப்ரீடம். ஹோம்ஒர்க் இல்லை, ஸ்கூல் இல்லை, அலாரம் இல்லை, ஜாலியாக இருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் பிளானே காலையில் எழும்பினோன்னே வீட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்கு. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு சைன், அதாவது ஒரு ஊளம் போடுற மாதிரி ஒரு சவுண்ட் போடுவோம். அது சவுண்ட் போட்டோன்னே எல்லாருமே ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிடுவோம். அண்ட் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னு அடுத்த பிளான் பெருசாக போகும். கொஞ்ச நாள் தாத்தா பாட்டி வீட்டில் போவோம், அங்கே கசின்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட அட்ராசிட்டி பண்ணுறது. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடிட்டு என்னெல்லாம் சேட்டை பண்ண முடியுமோ அந்த சேட்டையெல்லாம் பண்ணுறது. அப்படின்னு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் ஃபீல் குட்டாக போயிட்டு இருந்தில்ல. ஈவினிங் கிரிக்கெட்டு ஒரு 2:30-3 மணியெல்லாம் தாண்டோன்னா லீவ் டைம்லலாம் கிரிக்கெட் விளையாட ஒரு சின்ன இடமா தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்பேஸே நமக்கு பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஃபீல் ஆகும். பேட்டு ஒருத்தனோட தான் இருக்கும், பால் வேற ஒருத்தனோட தான் இருக்கும். ஆனால் நான் கொண்டு போகிறது எப்போவுமே ஸ்டெம்பு மட்டும்தான். பேட்டுன்னு சொன்னோன்னா கிரிக்கெட் பேட்டுன்னு நினைக்காதீங்க, அந்த ஓலமட்டையில் செய்கிற அந்த பேட்டு தான். சம்டைம்ஸ் பால் மிஸ் ஆயிரும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா புதுசாக வாங்குறதுக்கு காசு இல்லாத டைமில் வந்து டயர் டியூப்பை கிழிச்சு அதில் பிளாஸ்டர் போட்டு ஒரு பாலாக க்ரியேட் பண்ணி அதை 6-4 அடித்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் ஒரு டீம் தோத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டை தூக்கி எறிகிறது, பாலை தூக்கி அந்த சைடு போடுறது, ஸ்டெம்பை தூக்கி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு போர்க்களமே ஆயிரும் அந்த இடத்துல. 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் மணி வாங்கியிருக்கீங்களா? அந்த காலத்துலலாம் பாக்கெட் மணி ஒரு 10 ரூபா கிடைச்சாலும் இந்த காலத்தில் வர 100 ரூபா மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா சாக்லேட்டு, பபிள் கம்மு, ஐஸ்கிரீம், அதாவது டியூப் ஐஸ் இருக்குல்ல, அது ஸ்பெசிஃபிக்காக தான் வாங்குவோம். அண்ட் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து ஒரு 20 ரூபா தந்துட்டு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்க கடைக்கு அனுப்பிட்டாங்க. நானும் கடைக்கு போனேன், அங்கே 15 ரூபா தான் ஆச்சு, மீதி 5 ரூபா. அதுவும் மனசு கஷ்டத்தோடு தான் வீட்டில் வந்து கொடுத்தேன். அம்மா நீயே வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். பசங்க ஒரு 10 பேர் உண்டு. நாங்கள் 5 ரூபாய்க்கு என்ன தெரியுமா வாங்கினோம்? எக்லெஸ் மிட்டாய் முன்னாடி 50 பைசா, அது 5 ரூபா கொடுத்தா 10 கிடைக்கும். அந்த 10 வாங்கி ஷேர் பண்ணிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு 50 பைசா மிட்டாய்க்கு வேண்டி. டாப் அப் கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு சின்ன கார்டு 10 ரூபா 20 ரூபான்னு மெடிக்கல் ஸ்டோரில் தான் மோஸ்ட்டாக விற்பாங்க. அதை வாங்கிட்டு அதில் ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும். அதை வந்து நகத்தில் ஸ்க்ராட்ச் பண்ணால் வந்து நமக்கு கேன்சர் வரும்னு சொல்லிட்டு 1 ரூபா காயின் 5 ரூபா காயின்லாம் எடுத்து அதை ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு நம்பர் இருக்கும். அதை ஃபோனில் டைப் பண்ணோன்னா நமக்கு ரீசார்ஜ் ஆகும். அப்போது சந்தோஷம் இருக்கலாங்க. சம்டைம்ஸ் நம்ம கால் பண்ணும்போது அவங்க வீட்டில் அந்த பையனை தவிர வேறு யாராச்சும் எடுத்தாங்க, அதாவது அப்பா இல்லைன்னா அம்மா எடுத்தாங்களா, ஹலோ ஆண்டி அவன் இருக்கானா, எவ்வளோ சாதுவாக பேசுகிறோமோ அவ்வளோ சாதுவாக பேசுவோம்.
ஆனால் அவன் மட்டும் கால் எடுத்தான், அன்னையோடி செத்தான் அவன். அவங்க வெட்டுற குழியில அவங்களே விழுந்துடுவாங்க. டிங் டிங். நோக்கியா ஃபோன் எல்லார்ட்டையுமே இருக்கும் முன்னாடி. அதில் ஸ்னேக் கேம் இருக்குல்ல, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, டச் ஸ்க்ரீன் இல்லை, ஒரு நோக்கியா ஃபோன் மட்டும் கையில் இருக்கும். அதில் போட்டி போட்டு ஸ்னேக் கேம் விளாடுவோம். அதாவது அந்த பாலை வந்து அந்த ஸ்னேக் வந்து கடிக்கிறது, யார் லாஸ்ட் வரைக்கும், அதாவது நிறைய லெவலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டி போடுறது. அண்ட் அதில் ஒருத்தங்க ஜெயிப்பாங்க. அது எப்படி நம்ம முடிவு எடுப்போம்னா, அந்த ஸ்னேக்கோட வாய் வந்து ஸ்னேக்கோட வாழை வரைக்கும் தொடணும். அதாவது லாஸ்ட் எண்டில் ஒரு பாலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டத்தில் தான் வந்து அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு தக்க பரிசினை கொடுப்போம். ஃபைட்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஞாபகம் வரும். ஆனால் பென் ஃபைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூலுக்கு இதுக்குன்னே கொஞ்சம் பசங்க வருவாங்க. பெட் மேட்ச் வரைக்கும் இதில் போடுவோம். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு பிடிச்ச பெண்ணை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அதை மாடிஃபை, இப்போல்லாம் பைக்கை தான் மாடிஃபை பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பெண்ணை மாடிஃபை பண்ணுவாங்க. லெட் பெண்ணு, ஹீரோ பெண்ணு, ஃபவுண்டைன் ஒரு பெண் இருந்துச்சுல, அதை கூட மாடிஃபை பண்ணுவாங்க. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த பெண்ணு பிடிக்கும்னா, அதாவது நார்மல் லெட் பெண்ணில் வந்து கேப்பில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும். அது வந்து ஜம்ப் பண்ணி ஃபைட் விளாடும்போது, அதாவது பென் ஃபைட் விளாடும்போது சூப்பராக இருக்கும். ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணும். இப்போ ஞாபகம் இருக்குது, ஒரு பையன் வந்து ஒரு லெட் பெனில் வந்து ரப்பர் பேண்டை வந்து டைட் பண்ணி கட்டிட்டு வருவான். அண்ட் அதுக்கு ஒரு பேர் கூட வச்சான், தவக்கலை பென்னு. ஏன்னா அது நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி ஜம்ப் ஆகுமா, அதனால அவன் தவக்கலை பென் ஃபைட்டு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் கிளாஸில் ஃபுல்லும் காட்டிகிட்டே நடப்பான். அதாவது பெஞ்சை விட்டு அதை அடித்து அது வெளியே போயிட்டுன்னா அவன் தான் வின்னு. பெட் மேட்ச் எல்லாம் வைக்கும், $1 $2 சொல்லிட்டு பெட் மேட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கும். என் பேர் பென் டெனிசன். இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனுக்கு சொந்த. ஸ்கூல் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டாலும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதாவது வீக் டேஸ்ல அடிக்கிற ஸ்கூல் பெல்லை விட ஃப்ரைடே ஈவினிங் லாஸ்ட் பெல் இருக்குல்ல, அது அடிச்ச உடனே எங்க இருந்து தான் எனர்ஜி வருதுன்னு தெரியாது பசங்களுக்கு. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அந்த லாஸ்ட் பீரியடோட பெல் ரிங் ஆன உடனே ஜனகணன்னு சொல்லிட்டு பாடுவானுங்க பாருங்க. ரேப் சிங்கர்லாம் தோத்து போயிடுவாங்க இப்பெல்லாம். அப்படி பாடிட்டு ஓட்டம், பேக் எடுத்துட்டு, லஞ்சு பேக் எடுத்துட்டு. அதுலேயும் நிறைய நாள் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு வீட்டில எல்லாம் போய் திட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஆப்வியஸ்லி ஸ்கூல் டேஸ்ல யூஸ் பண்ண நோட் புக் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் லாஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். அது சொல்லும் நம்மளோட ஸ்டோரியை. ஏன்னா ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறது, க்ரஷோட நேமில் ஃபஸ்ட்டு லெட்டரை எழுதுறது, அது கூட நம்ம லெட்டரை எழுதி ஒரு ஹார்ட்டின் போட்டு அம்பு விடுறது, தேவையில்லாமல் ஏதாவது டிராயிங்கை வந்து கிறுக்கி வைக்கிறது, ஃப்ரெண்டோட சிக்னேச்சரை நம்ம சிக்னேச்சர் மாதிரி போடுறது. அப்புறம் இந்த ஒரு பெஞ்சில் 3-4 பேர் இருப்பாங்க, அவங்க பேரில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் வந்து அந்த நோட்டில் எழுதி அவங்களுக்கு ஒரு ஹெட்லைன் வச்சு, அதாவது நிக் நேம் வச்சு கால் பண்ணுறதுக்கு அந்த நோட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இப்போ அந்த நோட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்க, அப்போ ஒரு ஃபீல் வருங்க. கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டே. மழை பெய்யுது, ஸ்கூல் இருக்குமா இல்லையா? காலையில் எழுமணுன்னா நல்ல மழை பெய்யும். நம்ம ஃபர்ஸ்ட் தாட் எங்கே போகும்? ஸ்கூல் இருக்குமா இல்லையா? இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட போவோம். அவர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருப்பாரு. கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் வர வாய்ப்பு இல்லை, அதனால பையன் டிவி கிட்ட போவோம். அம்மா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ் சேனலில் வைங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தந்தி வைப்போம். அதில் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாலிமருக்கு போவோம். இல்லை அதுலேயும் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சன் டிவி போவோம். ஆனால் சன் டிவியில் எப்போவுமே போட மாட்டான். சின்ன லோக்கல் சேனல் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக போடுவான், இந்த மாவட்டத்துக்கு லீவு அப்படின்னு. லீவுன்னு சொன்ன உடனே ஒரு எனர்ஜி வரும் பாருங்க, நம்ம தான் அப்படின்னு. அம்மாவோட அந்த ஒரு வார்த்தை இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சைல்ட்ஹுட்ல வர ஒரு யூனிவர்சல் சவுண்டு. பிஸியாக இருப்போம், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம். கிச்சன்ல இருந்தோ, டைனிங் டேபிள்ல இருந்தோ, ஹாலில் இருந்தோ ஒரு சவுண்டு கேட்கும், சாப்பிட வான்னு. சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது பிஸியாக ஏதாவது ஒர்க்கெல்லாம் இல்லை, ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஆனால் அதை இப்போ நம்ம மிஸ் பண்ணுறோம்ல. அம்மா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காது. ஆனால் சாப்பிடவான்னு சொன்னால் யாருக்கு அம்மா யாரை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக ஓடி போய் சாப்பிட போயிடுவாங்க. அதுலலாம் கரெக்டாக இருப்போம். தாத்தா, எனக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. நான் சொன்ன இவ்வளோ லிஸ்ட்லேயும் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணது இப்போ சொல்ல போகிற விஷயம் மட்டும்தான் நினைக்கிறேன். அந்த லைஃப் ஸ்டைலில் அப்போ நமக்கு தெரியலைல்ல இது நம்மளோட சைல்ட்ஹுட்டுன்னு. அந்த ஸ்ட்ரீட்டு, நம்ம விளையாடுற அந்த சின்ன ஒரு கிரவுண்டு, அந்த டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு அண்ட் சம்மர் வெக்கேஷன், அந்த டைம் பார்க்குற கார்ட்டூன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல நினச்சி பார்க்கும்போது. அப்போ நார்மலாக சாதாரணமாக தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நமக்கு ஒரு கோல்டன் மெமரிஸ். அந்த டைமில் நம்ம மைண்டில் வந்து ஒரு விஷயந்தான் வந்துட்டு இருந்து, நம்ம எப்போ பெரிய பையனாகும், எப்போ வளருவோம், எப்போ வேலைக்கு போவோம், எப்போ காலேஜ் முடிப்போம், அந்த ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்துட்டு இருக்கும்.
ஆனால் அந்த விஷயத்தை இப்போ வந்து ஆப்போசிட்டாக யோசிக்கும் போது சின்ன பிள்ளையாகவே இருக்கலாமோ, சின்ன பையனாக இருந்திருக்கலாம், ஜாலியாக விளையாடி இருக்கலாம், ஆட்டம் போட்டிருக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கலாம். நினைக்கும் போது ஒரு சைடில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த கோல்டன் மெமரிஸை வந்து இங்கெல்லாம் வச்சிட்டு இருக்கும்போது ஜாலியாக இருக்குது. இப்போ ஏர்லியர் 2K கிட்ஸுக்கு வேண்டி சொன்ன இவ்வளோ விஷயத்தில், அதாவது இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது பிடிக்கும், எது ரொம்ப மெமரிஸ் இப்போ வரைக்கும் நான் வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி, அதாவது டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் நந்து.